ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை. போனா ஸ்டேட் எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு. நீ எதுக்கு ஏன் வந்துட்ட அப்படி? ஐயோ இன்னொரு அங்க போச்சு. ஸோ ஐ வென்ட் டு ஆஃபீஸ். அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூட்ல இருந்தாரு. திட்டுறாரு, யாருக்கு வந்து தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைம்ல வந்துட்டு வா, என்ன உள்ளே கூப்பிட்டாரு, போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னன்னா, பக்கத்து ஸ்டேட்ல நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை. போனா ஸ்டேட் எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு. நீ எதுக்கு ஏன் வந்துட்ட அப்படி? ஐயோ இன்னொரு ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போக வெளியே போன. அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல, ஹாய் சொல்லல, நீ யாருன்னு கேட்கல. அவகிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க? ஓகே உட்கார்ந்து பேசினா, அப்போ விஜய் உங்க மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படிதான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாம போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார் அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடுவாங்க, எங்கே ஃபோன் பண்றது? ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யாரு? இகேன் செகண்ட் டவுட், ஏன்னா ஹீரோ அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளவு கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேல பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? இதை எவ்வளவு கொடுக்கணும்? வாடா தம்பி காசு, நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, எவ்வளோ ஓகே. இமீடியட்டா லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டா ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு பார்ப்பாங்க சொல்வாங்க, எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சடங்க நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா, பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி அங்கே கிளம்பிட்டேன். Some one year I think sir, I was under the preparation to do. First time ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நினைச்சு நானே பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணாரு, தம்பி நீங்க பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணும் தம்பி. அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு, சப்போஸ் நீங்க பண்ணலன்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இமீடியட்டா அவருக்கு சார் இது உங்க படம் சார், நீங்க எதுவுமே வாங்கல என்கிட்ட, நீங்க பண்ணுங்க, யாருக்கு எது கொடுங்க பண்ணுங்க சார். It's finally time to call upon the man who's brought magic on screen with so many memorable roles in Kannada, Telugu, Tamil and Hindi of course. நான் first time அவரை நான் படத்துல பார்த்தப்ப மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு terrific performer. It's an absolute delight to host this event in the presence of you sir. Thank you so much for joining us. Few words for the audience. First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேற கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதுன்னா நாளைக்கு ஒரு ஹெட்லைனை போடாதீங்க, இவ்வளோதான் தெரியும். சார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சர்ஃபேஸ் லெவல் தமிழ்ல பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. ரொம்ப டீப்பா பேசினா அது தானு சார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நார்மல் கான்வர்சேஷன்ஸ் அவரு ரொம்ப டீப்பு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு 1 hour ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவரு. ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸாக இருக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு பார்த்துருக்கீங்க சார், அதுதான் மேட்டர், அவ்வளோ வேற இல்லை. அண்ட்
மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க நீங்க. படம் வந்து கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு கரெக்டா சார்? அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லிருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு 3 இருக்கு சார். எப்போ சொல்றீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்சஸ் பின்னாலேயே முன்னால சொல்றீங்களா கதை? இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்சஸ்ஃபுல் பேனர் இருந்து வந்திருக்கீங்கன்னு சார். 2வது 3வது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறுல இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்க 3rd ஆர்டர்ல இருக்கீங்க. ஸோ அந்த மூட்ல இருக்கும் போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. I think that is what happened here. But I'm very honored, sir, that you recollected that. And my heartfelt thanks to the 3 gentlemen. Ravi sir, I think நான் first time நீங்க வந்து பேசுறது கேட்டேன். Very, very positive. I don't know, sir, every time நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மெட்ராஸ் சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க இந்த போயிருக்கேன் எப்போவுமே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பலாக பேசுகிறாரு. தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலான்னு. அவர் வந்தார். அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பா சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film? ஏன் படம் ஆச்சு? Not because of who I am. நான் யார் அதுக்காக இல்லை. தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years இந்த இண்டஸ்ட்ரி நாங்க பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today and you brought that. So thank you for that. அண்ட் அவர் விஷன், அவர் சொன்ன ஒரு கிளாரிட்டி. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்றாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த இந்த டிரெக்டர் கிட்ட ஏதோ இருக்கு, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் how much clothes, எவ்வளோ துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார்? இல்லை சார், நைட் கிளம்பணும்னா. வீட்டில் யார் யார் இருக்காரு? பொண்டாட்டி இருக்கிறாரு, பொண்ணு. பர்மிஷன் எடுத்துட்டு இருக்க முடியுமா கேளுங்க. ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் 8 நாள் உட்கார்ந்து பேசி பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி ரெப்யூட்டட் பர்சன். அண்ட் மோர் தென் தட் ஐ டெல் யூ வை ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன். ஸோ அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா no சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it. But by the end of the day 8 days எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போன்னு கேட்டார், இமீடியட்டா பண்ணலாம். எனக்கு ஒரு கேப் இருக்கு, இமீடியட்டா பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேற எதாவது இருந்தா கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்க சோலா இருக்கலாம், நான் உங்க கூட இருக்கிறேன் சார். நீங்க படம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே.
ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்கு, மகாபலிபுரம் போனா எல்லாரும் சொல்றாரு எவ்வளோ லவ் எங்களுக்குன்னு. பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். இட் இஸ் த ஃபிலிம். அண்ட் டுடே each technician and every big person இங்க வந்து அவரை பத்தி பேசும்போது, சார், I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Sir, thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. நான் வந்து I come from, நான் வந்து கர்நாடகா வந்திருக்கேன் சார். என் மதர் போர்டு அங்கே தான் இருக்கு, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம். இப்போ இவரெல்லாம் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ என்ன படம் கூட வர லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, டிராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனா உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ, சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்ல ஆட்சியானா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு மறந்தாடுங்க. டோன்ட் forget him. Okay? So after that, I know we all grow, sir, but that gratitude is very important. I'll tell you why. 2004 இங்க வந்து ஒரு படம் I was shooting here. அப்போதானே சார் காக்கா லிட்டில் அலி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு. அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி, யாருக்கார தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லாத ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே. அப்போ வந்து 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் வந்து அப்போதான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to his office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூட்ல இருந்தாரு. திட்டுறாரு, யாருக்கு அது தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைம்ல வந்துட்டு வா, என்ன உள்ளே கூப்பிட்டாரு, போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை, தைரியம் என்னன்னா, பக்கத்து ஸ்டேட்ல நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமா பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை. போனா ஸ்டேட் எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டாரு. நீ எதுக்கு ஏன் வந்துட்ட அப்படி. ஐயோ இன்னும் ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போக, வெளியே போன. அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல, ஹாய் சொல்லல, நீ யாருன்னு கேட்கல. அவகிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க, ஓகே உட்கார்ந்து பேசினா. அப்போ விஜய் உங்க மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படிதான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார், அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ணலாம் தான் கூப்பிடுவாங்க, எங்கே ஃபோன் பண்றது. ஓகே, எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யாரு? இகேன் செகண்ட் டவுட், ஏன்னா ஹீரோ அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே, என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளவு கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேல பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? அதை எவ்வளவு கொடுக்கணும்? வாடா தம்பி காசு, நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, எவ்வளோ ஓகே. இமீடியட்டா ஏதோ லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டா ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு பார்ப்பாங்க சொல்வாங்க, எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சடங்க நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா, பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி அங்கே கிளம்பிட்டேன். one year I think sir, I was under the preparation to do first time ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நினைச்சு நானே பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணாரு, தம்பி நீங்க பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணல, பண்ணும் தம்பி. அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு,
சப்போஸ் நீங்க பண்ணலன்னு அது அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதுல இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இமீடியட்டா அவருக்கு சார் சார் இது உங்க படம் சார், நீங்க எதுவுமே வாங்கல என்கிட்ட, நீங்க பண்ணுங்க, யாருக்கு எது கொடுங்க பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story and especially to you, Vijay. அன்னைக்கு வந்து நான் வந்து இன்னும் அப்கமிங் சார், அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க, ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காம கொடுத்து அனுப்புறது, ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், எனக்கு வீக் ரிலேஷன்ஸ் தெரியாது, தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So, Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Danu sir, I will never forget you for that gesture what you showed, sir. That is very important. That for any newcomer, for any upcomer, by coming from ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் வந்து அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, that will go a long way, provided that person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. இளவரசன் சார், எனக்கு தெரியல நீங்க அவருக்கு சொல்றீங்க உங்க அசோசியேஷன்ல இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக் அப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்குங்க சார். 3:34 in the morning is texting somebody, sir. கேட்டா வேலை அசோசியேஷன் வேலை, என்ன வேலை இன்னைக்கு சொல்லல சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லல அவரு. But he is there, very hard worker. Even after the association closes, he keeps working. So we had a great time with Mr. Ilvarasan, and for some reason அது என்னன்னா ஒரு ராத்திரில நடக்கிற ஒரு கதை. So whether you like it or not, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும், சேர்ந்துதான் பண்ணணும். That is how it is. And wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்க வந்திருக்கேனோ, everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழ்ல அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. Thank you for that. And all my technicians and wonderful people இங்கே மேக்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரே ஒரு அது வந்து one wish I do have in this film is that கன்னடத்துல ஃபர்ஸ்ட் டைம் தானு சார் வந்திருக்காரு. வந்து போறது ஏன் ஊர்ல நடிக்காது சார், அது எங்க ஊர் சார், அங்கே வரணும், நீங்க அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்க எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்க இங்க கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறைய இருக்காரு. அவருக்கு கூட ஒரு என்ன சொல்றது, what do you say for தாரி தீபம், அதாகணும் பெட்டர். Great maker, a great director, a great storyteller. அது வந்து எல்லா இடத்துல இருக்கிற ஒரு requirements. We are just your product, sir. We are just one paint in the one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. Right, thank you. டீமோட ஒரு குவிக் ஃபோட்டோ ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் సుదీప్ సారు వరల్డ్ ఫేమస్ డైరెక్టర్. இன்னைக்கு ராஜமௌலி சாருக்கு சென்டிமெண்டல் ஆர்டிஸ்ட். నుంచి எல்லா படங்கள்ல சுதீப் சார் இருக்காரு. ஒரு சீனோ, ஒரு கேரக்டரோ, ஒரு ஃபுல் லென்த் கேரக்டரோ, எப்படி இவர் கேட்க மாட்டாரோ, அவர் என்ன சொல்றாரோ, சுதீப் இன்னைக்கு வாங்க சொன்னா வருவார். அந்த மாதிரி ராஜமௌலி சாருக்கு பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட். அது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார்.
ஒரு குவிக் photo op with the entire team. First videographers நீங்க எடுத்துக்கோங்க, then we'll go for the photographs. செல்போன் இறக்குங்க. செல்போனுக்கே இருப்பா. செல்போன். Videographers எடுத்தாச்சா?